Hello everyone, Embedded and Real-Time System, subject code EC8791, Unit 1, Introduction to Embedded System Design. The subject introduction and first unit important 2 mark questions பார்க்கலாம். First, Embedded என்ன? ஒரு software and hardware combined product தான் Embedded. For example, IC555 timer எடுத்துக்கோங்க. ICன்றது hardware, இந்த 555 timer software. அந்த ICக்கு 555 timer ஒரு program manufacture பண்ணும்போதே feed பண்ணிடுவாங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா மோனோஸ்டேபிள் 555 timer கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த மோனோஸ்டேபிள் 555 டைமரோட ஒர்க் என்னதுன்னா 0 வோல்டேஜ் ஆர் நெகட்டிவ் வோல்டேஜ் பல்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது பின் 2ல லோ டு ஹைன்ற அவுட்புட் கன்வெர்ட் பண்ண வேண்டியது தான் இந்த மோனோஸ்டேபிள் 555 டைமரோட ஒர்க். இதை தவிர அந்த மோனோஸ்டேபிள் 555 டைமர் வேற எந்த ஒர்க்குமே பண்ணாது. 0 வோல்டேஜ் ஆர் நெகட்டிவ் வோல்டேஜ் பல்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது பின் 2ல லோ டு ஹைன்ற செட் பண்ணணும். அதாவது லோ டு ஹைன்ற அவுட்புட் ஜென்ரேட் பண்ண ஒர்க் தான் இந்த மோனோஸ்டேபிள் 555 டைமரோட ஒர்க். இது நம்ம அந்த ஐசி மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ஃபீட் பண்ணிடுவாங்க இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். இதுதான் கம்பைன்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா டிஸ்கிரைப் எம்பெடட் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த எம்பெடட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், டிஜிட்டல் கேமராஸ் அண்ட் வாஷிங் மிஷின்ஸ் இதெல்லாமே அந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இங்கே பாருங்க, an embedded system employs a combination of hardware and software, a computational engine. Okay, to perform a specific task. அது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அது என்ன ப்ரோக்ராம் அசைன் பண்ணுமோ அது சேம் ப்ரோக்ராம் தான் அந்த ப்ராடக்ட்க்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். வேறு எந்த ப்ரோக்ராமும் பெர்ஃபார்ம் பண்ணாது. சேம் மோனோஸ்டேபிள் 555 டைமர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 0 வோல்டேஜ் ஆர் நெகட்டிவ் வோல்டேஜ் அது வரும்போது பின் 2ல அவுட்புட் லோ டு ஹைன்னு கன்வெர்ட் பண்ணும். இதுதான் அந்த அந்த பர்டிகுலர் ஐசியோட ஒர்க். இது தவிர வேறு எந்த ஒர்க்குமே அந்த மோனோஸ்டேபிள் 555 டைமர் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகே, அண்ட் இங்கே பாருங்கள், தி 3 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். நம்ம இந்த எம்பெடட் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே ஹார்ட்வேரில் தான் பண்ண போகிறோம். அண்ட் ஹார்ட்வேரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம சாஃப்ட்வேர் அசைன் பண்ணுறோம். ஓகே, அண்ட் மெயின் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் ஆர்டிஓஎஸ். இந்த ஆர்டிஓஎஸ்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேரை அசைன் பண்ணது தான் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே, பாருங்க, ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் செகண்ட் கொஸ்டின், குவாட்ஸ் அண்ட் ப்ராசஸர் யூஸ்ட் இன் காம்ப்ளெக்ஸ் எம்பெடட் சிஸ்டம். இந்த காம்ப்ளெக்ஸ் எம்பெடட் சிஸ்டமுடைய ஒரு ப்ராசஸஸ் கேட்டிருக்காங்க. ஏஆர்எம் ஃபேமிலி, கார்டெக்ஸ் M3, ஆட்மல் 8091 சீரீஸ். ஓகே, நீங்கள் ஆக்டோகோர் ப்ராசஸர் எடுத்துக்கோங்க. அது ஆக்டோகோர் ப்ராசஸர் டோட்டலாக 8 கோர்ஸ் இருக்கும். அந்த 8 கோர்ஸை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. 12nm 8nm சொல்லுவாங்க. அந்த nmன்றது நேனோமீட்டர். அது வந்து ஒரு டெக்னாலஜி. 12nmன்றது ஒரு டெக்னாலஜி, 8nmன்றது ஒரு டெக்னாலஜி. ஓகே, அந்த 8 கோர்ஸையும் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஆக்டோகோர் சொன்னேன். பட் இங்கே எம்பெடட் ப்ராசஸர்னு வரும்போது ஏஆர்எம் ஃபேமிலி, கார்டெக்ஸ் M3 இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஃபிலிப்ஸ் LPS 200 இதெல்லாமே எம்பெடட்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சம்மரைஸ் தி சேலஞ்ச் இன் எம்பெடட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் டிசைன். ஓகே, இந்த எம்பெடட் இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்வேர், இந்த ஹார்ட்வேரில் தான் டோட்டலாகவே டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, மீட்டிங் தி டெட்லைன், மினிமைசிங் தி பவர் கன்சம்ஷன். நம்ம இந்த ரெடி பண்ணுற ப்ராடக்ட் வந்து பவர் கன்சம்ஷன் லெஸ்ஸாக தான் கன்சியூம் பண்ணணும். அதிக பவர் கன்சியூம் பண்ணால் நம்மளுக்கு தான் பவர் லாஸ் ஆகும். அதிக பவர் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, அண்ட் டிசைன் ஃபார் அப்கிரேடபிலிட்டி. நீங்கள் பிசிபி கன்சிடர் பண்ணிக்கோ. பிசிபி ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண முடியாது. ஓகே, அந்த ப்ராப்ளம் இங்கே எம்பெடட்ல வரக்கூடாது சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே டிசைன், அதாவது ரீமேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்கிரேடபிள். நம்ம ஏதாவது சர்க்யூட்டில் ஃபால்ட் எதனா பண்ணிட்டோம்னா பட் நம்ம மேனுவலாகவே அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றாங்க. பட் பிசிபியில் நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டீங்கனாலே அதில் ஏதாச்சும் எரர் இருந்ததுன்னா அந்த பிசிபி வேஸ்ட் தான். ஓகே, ரிலையபிலிட்டி அண்ட் கிவ் தி காம்பனன்ட் தட் டிஸ்கிரைப் பர்ஃபார்மன்ஸ் இன் எம்பெடட் கம்ப்யூட்டிங். இது எப்படி கம்ப்யூட் பண்ணாங்கன்னா CPU, பிளாட்ஃபார்ம், ப்ரோக்ராம் டாஸ்க் அண்ட் மல்டி ப்ராசஸர் இது யூஸ் பண்ணி தான் எம்பெடட் கம்ப்யூட் பண்ணுவாங்க. could you summarize the major goals of embedded system design? ரிலையபிலிட்டி, லோ பவர் கன்சம்ஷன். நீங்கள் ஐசிஸில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ் எல்லாமே லோ பவர் தான் கன்சியூம் பண்ணோம். இன்கேஸ் நம்ம ஹை பவர் அதுக்கு அசைன் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் ஐசி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது எல்லாமே லோ பவர் தான் கன்சம்ஷன் பண்ணோம். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். இந்த எம்பெடட் பொறுத்தவரையும் லோ பவர் கன்சியூம் பண்ணுறது எல்லாமே ஒரு அட்வான்டேஜ். அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ப்ராசஸிங் பவர். லாஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டெப்ஸ் இன் டிசைன் ப்ராசஸ். ஓகே, இங்கே பாருங்கள், டாப் டவுன் பாட்டம் அப் கொடுத்துருவாங்க. டாப் ஆப்போசிட் பாட்டம், பட் இங்கே டவுன் கொடுத்துருக்காங்க.
பாட்டம்க்கு ஆப்போசிட் டாப், பட் இங்கே அப்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அந்த ப்ராடக்டோட அவுட்டர் சர்ஃபேஸ் தான் டாப் டவுன் சொல்லுவாங்க. பாருங்க, சேம் நீங்கள் அந்த ஆக்டோ கோர் ப்ராசஸர் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அந்த 8 கோர்ஸையும் டோட்டலாக ஒரு 12nm அண்ட் 8nm டெக்னாலஜி யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது எல்லாமே கான்கிரீட் சொல்லுவாங்க, அந்த செப்பரேட் பண்ணது தான் கான்கிரீட். அதாவது டோட்டல் 8 கோர்ஸையும் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, அது அவுட்டர் சர்ஃபேஸில் கான்கிரீட் நீங்கள் அது மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. கான்கிரீட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் அது வந்து ஒரு டெக்னாலஜி, அந்த 12nm 8nmன்ற ஒரு டெக்னாலஜி நேனோமீட்டர், அது நீங்கள் செப்பரேட் பண்ணியிருக்காங்க, ஒரு கான்கிரீட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்டோட அவுட்டர் சர்ஃபேஸ் டாப் டவுன் சொல்லுவாங்க. ஓகே, பாட்டம் அப் ஒன்றும் இல்லை, அந்த ஆக்டோ கோரில் டோட்டலாக 8 கோர்ஸ் இருக்குது, அந்த 8 கோர்ஸும் ஒரு ஒர்க் பண்ணோம், அது எல்லாமே தனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், தனி ஆர்கிடெக்சர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி அசைன் பண்ணியிருப்பாங்க, அதுதான் பாட்டம் அப் சொல்லுவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய இன்னர் காம்பனன்ட்ஸ், அந்த இன்னர் காம்பனன்ட்ஸ்க்கு தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ், வேல்யூஸ் இருக்கும், அதுதான் பாட்டம் அப் சொல்லுவாங்க. பாருங்கள், ரிக்வயர்மெண்ட், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே, ஒரு ப்ராடக்ட், அதாவது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பைன்ட் ப்ராடக்ட், அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் தான் டாப் டவுன் சொல்லுவாங்க. அதோட இன்னர் ப்ராடக்ட், அந்த இன்னர் ப்ராடக்ட் ஒர்க்கிங் தான், அந்த ஒர்க்கிங் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் பாட்டம் அப் சொல்லுவாங்க. அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வேல்யூஸ், ஆர்கிடெக்சர்ஸ்லாம். ஓகே, நீங்கள் ஆக்டோக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்கான நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், எம்பெடட் அண்ட் ரியல் டைம் சிஸ்டம். தேங்க்யூ.